தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து White 11 monthsல அதே அடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். இஸ்ரேல் நடத்திய கோர தாக்குதலில் கடந்த 2 ஆண்டுகளில் பல்லாயிரக்கணக்கான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டு காசா நகரமே உருக்குலைந்து போனது. காசா மீதான இஸ்ரேல் தாக்குதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று உலகம் முழுவதும் இருந்து குரல் எழுந்தது. இதன் நீட்சியாக காசாவில் நடைபெற்று வந்த இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அமைதி ஒப்பந்தத்தை முன்மொழிந்தார். இதற்கு இருதரப்பும் உடன்பட்ட நிலையில் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் ஏற்பட்டது. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் முதல் பகுதியில் இஸ்ரேல் ஹமாஸ் ஆகிய இருதரப்பும் தங்களிடம் உள்ள பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. இதனை செயல்படுத்தும் விதத்தில் முதற்கட்டமாக காசா தரப்பில் இருந்து 20 பணைய கைதிகள் விடுவிக்கப்படுகின்றனர். இஸ்ரேலும் தங்கள் வசமுள்ள 2000 பாலஸ்தீனர்களை விடுவித்து காசாவின் சில பகுதிகளில் உள்ள இராணுவத்தை திரும்ப பெற்றுள்ளன. அதன்படி போர் நிறுத்தம் அமலில் உள்ள இந்த தருணத்தில் இஸ்ரேல் படைகள் காசா மீது தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்திருக்கும் இஸ்ரேல் ராணுவம் தங்களின் ராணுவ படைகள் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தியது, அதனால் அவர்களின் பயங்கரவாத முகாம்கள் குறிவைத்து தகர்க்கப்பட்டுள்ளன என்று தாக்குதலுக்கான காரணத்தை தெரிவித்துள்ளது. காசாவில் உள்ள ஹமாஸ் பிரிவினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து மீறி வருவதாகவும் இஸ்ரேல் ராணுவ வீரரை அவர்கள் கொன்றதாகவும் இஸ்ரேலிய பாதுகாப்புத்துறை அமைச்சர் செய்தியாளர்களிடம் தெரிவித்திருந்தார். மேலும் இறந்த பணைய கைதிகளின் உடல்களை திரும்ப தருவது தொடர்பாக ஒப்பந்தத்தில் கூறப்பட்டுள்ளதை இன்னும் அவர்கள் பின்பற்றவில்லை என்று குற்றம் சாட்டியுள்ளார். இஸ்ரேலின் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள ஹமாஸ் காசா பகுதியில் தாங்கள் எந்தவித தாக்குதலையும் இஸ்ரேல் ராணுவத்தினர் மீது நடத்தவில்லை என்று பகிரங்கமாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசியுள்ள அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், இதுபோன்ற செயல்பாடுகளால் போர் நிறுத்த ஒப்பந்தத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. இஸ்ரேல் படைகள் மீது ஹமாஸ் தாக்குதல் நடத்தினால் அவர்கள் பதிலடி கொடுக்கத்தான் செய்வார்கள் என்று கூறியுள்ளார். முன்னதாக ஹமாஸ் பிரிவினரை எச்சரித்திருந்த ட்ரம்ப், தேவையில்லாமல் அமைதி ஒப்பந்தத்தை மீறி உங்களுக்கு எதிரானவர்கள் மீது காசா பகுதியில் தாக்குதல் நடத்தினால் விளைவு மோசமாக இருக்கும், தேவையில்லாமல் அருகில் இருக்கும் படைகள் உள்ளே வந்து உங்களை அழித்து விடுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் இஸ்ரேல் படைகள் காசா பகுதியில் பயங்கரமான தாக்குதலை நடத்தியுள்ளது. காசாவின் வடக்கு பகுதியில் உள்ள பெய்ட் லஹியா, மையத்தில் உள்ள புரைச், நுசைராட் மற்றும் தெற்கில் கான் யூனிஸ் ஆகிய இடங்களில் உள்ள வீடுகள், பள்ளிகள், குடியிருப்பு பகுதிகள் இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்பட்டுள்ளன. காசா தரப்பில் இதுவரை 46 குழந்தைகள் மற்றும் 20 பெண்கள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதல் சம்பவத்தில் கொல்லப்பட்டதாகவும் 250 பேர் காயமடைந்ததாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.